நாங்கள் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் பொடிகாம மத்தி, அதாவது ஜே 327 பிரிவுக்கு உட்பட்ட இந்த பிரதேசத்திலிருந்து அங்கே அழைக்கிறோம். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் 2 நாள் பெஞ்ச மழையில் எங்களோட ஏரியா அப்படியே வெள்ளத்தில் கிடக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இதே சரியான வெள்ளம். இது வருஷா வருஷம் தான் எங்களுக்கு ஒவ்வொரு புதுச்சண்டியில் வருஷா வருஷம் போகிற வெள்ளம். என்ன சொன்னால் இது போங்க முக்கியமான ரோட் ஒன்று சொன்னால் தவழ்ச்சிக்குள்ள மக்கள், பள்ளிக்கூடம், ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாருமே தான் போக்குவரத்து கூடுதலாக பண்ணுறாங்க. இந்த ரோட்டு இதில் முடிவடைஞ்சிருக்குது. இதுல இருந்து பார்க்க போனால் இன்னும் புரோட்டிக்குளம் மட்டும் சொல்லி வருது. புரோட்டிக்குளத்துக்கு அங்கால அந்த ரோட்டு முடிவடையுது. இதுக்குள்ளால போக்குவரத்து செய்யலாது. தண்ணி என்றாலும் சும்மா போய் வரலாம் என்றாலும் போய் வரலாம்னு சொன்னால் பள்ளம் புலிகள் எல்லாமே இருக்கு நிறைய. அப்போ இந்த பாதைகளும் கட்டாயம் ஒரு முக்கியமான பிரதேச பாதையாக இருக்குது. இது ஒரு செய்தி தர வேண்டும். மீடியாக்கள் இந்த வீடியோ பார்த்து பகிருங்க, வந்து செயல்படுத்தணும். அதாவது நிறைய பேருக்கு வீடுகளை விட்டெல்லாம் படியில் போயிருக்கிறாங்க. அப்படி வெள்ளத்தால வீடுகளுக்கெல்லாம் தண்ணி உள்ளிட்டு அப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு சொன்னா கொஞ்சம் பொருட்படுத்தி பெரிய நடவடிக்கைகள் இருக்கா பார்க்கணும். சொன்னா வருஷா வருஷம் இதே சீரழிவு தான் நாங்கள் பட்டு இருக்கிறோம். அப்போ எல்லாரும் கவனிச்சு இந்த வீடியோவை கூடுதலா ஷேர் பண்ணுங்க. அது இடங்களுக்கு போய் சேரணும். இந்த வீடியோ நடவடிக்கை எடுக்கணும். சரியான ஒரு கஷ்டமா இருக்குது. மாறி காலத்துல ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் ஆக ஒரு பெரிய துன்பம். அதில் போய் வர்றது, நடைமுறை செய்யறது எல்லாம் சரியான பிரச்சனையா இருக்கு. ஒரு வாகனம் போயிடலாம், இல்லை இதுல இருந்து போயிடலாம், போட் தான் வேணும். அங்கால ரோட்ல போயிட்டு அங்காளாக்கள் தான் போய் பார்க்கலாம். அப்படி ஒரு கட்டம். ஒரு முறை நாங்கள் போட்டு விட்டு வீடியோ எடுத்து போட்டு நாங்கள் அப்படி ஒரு பிரச்சனையில இருக்கிறோம். சரியான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு ஈர் செய்யக்கூடிய மாதிரி ஒரு முறை வரணும். அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த யூடியூப் தம்பி என்கிட்ட இருக்காங்க, கதைப்போம் எடுப்போம்னு சொன்ன வேற அதால நாங்கள் கதைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்க, பார்த்து இதுக்கு ஒரு நடவடிக்கை ஒன்று எங்களுக்கு ஏற்படுத்தாங்க. இந்த பாதை கட்டாயம் முக்கியம். அதோட வருஷா வருஷம் இந்த மக்கள் வீட்டில் வர்ற துன்பம் சரியான கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அதை பார்த்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் அதிலிருந்து இங்கே தண்ணிக்கு இறங்க போகிறோம். இறங்கி கொஞ்சம் பாதிக்கப்பட்ட இடங்களை கொஞ்சம் பார்ப்போம். உள்ள போய் காட்டும் உங்களுக்கு. நீங்களும் வாங்க பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. ஒரு ஆஃபீஸர், அவர் மாஸ்டர், அவர் இங்கே பாருங்க ஜீன்ஸ் படிக்கிறார். இதெல்லாம் தூரம் தண்ணிக்குள்ள அவர் நடந்து தான் போகிறாரு. தூரம்லாம் நடந்து போகிறாங்க. அங்கே பாருங்க அவ்வளவு நினைச்சுன்னா கொஞ்சம் தூரம் தான் ஒரு கொஞ்சம் இந்த போகக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் குழிகள், அப்படி பள்ளம் குழிகள் தான். அந்த ரோடு சுராட்டி குளம் காலம் அப்படி தான் போகணும். வாங்க நாங்கள் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு கொண்டு காட்டுறோம். இப்படி இடம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க கொஞ்சம் கவனிச்சு அப்படி ரோட்டாலே நாங்கள் கொஞ்சம் தூரம் காட்டுறது தான் இதை போய் கொண்டுருக்கோம். வாங்க பாருங்க எல்லாமே அப்படி போகுது. நம்மளாவில் வாழ்ந்த அரசியல்வாதி எல்லாம் வந்து பார்த்தோம். ரோட்டெல்லாம் புனரமைச்சு தருவோம் அப்படி இப்படிலாம் சொல்லி எதுவுமே நடக்கல. ரோட்டு வாழ்க்கை இப்படியே போகுது. ரோட்டாவது ஒழுங்கா இருக்க மட்டும் தான் போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியும் இல்லை எங்களுக்கு. வாங்க உங்களுக்கு கொஞ்சம் தூரம் கொண்டு காட்டுறோம். கொஞ்சம் தூரம் இந்தியாவிலாம் வீடுகள் கேட்டு எல்லாம் பார்க்க தெரியும். உள்ளே போயிடலாங்க. நான் இன்னைக்கு இது வாத்து பார்த்து கொண்டிருக்குது. வீட்டெல்லாம் போயிடலாம். மேலே இந்த தண்ணி கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது. உடனே இறங்காது. என்னன்னு சொன்னா ஒரு 2 கிழமை அப்படி ஆகும். தண்ணி இவ்வளவு தண்ணி ஓடி முடியறதுக்கு அதுக்கெல்லாம் மழை பெஞ்சிட்டே இருக்கு மட்டும் சொன்னா இன்னும் தண்ணி கூடுமே தவிர குறையிற அளவுக்கு தண்ணி வராது. அப்படி வெள்ளம் நிற்கிற இடம் தான் போயிட்டாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் போகலாம் போல இருக்கு. போகக்கூடிய அளவு போய் காட்டுறவங்களுக்கு வாங்க பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். அதுல இருந்து எல்லாம் இருக்கும். வெள்ளத்தால ஒரு தரம் வெளியில வரையில அதுதான். இந்த பொடியாம போறேன்னு சொன்னா மார்க்கெட் போகணும், அத்தியாவசியம் சாமான் வாங்கணும், ஒரு ஃபார்மஸுக்கு போகணும், என்ன தேவைன்றாலும் இந்த ரோட் தான் நாங்கள் பயன்படுத்துறதுக்குள்ள இருக்கிற மக்கள் அனைவரும் இதே ஒரு ரோட் தான். அப்படி பார்க்க போனா நீ மெயின் சுற்றுன்னு சொன்னா அதால் அப்படி ஆஸ்பத்திரி அடிக்கு போய் வரணும். அது சரியான தூரம். அதுக்கு தேவையான அங்கால எல்லாம் இப்படி தான் லஞ்சல் இடையிட தண்ணியாக தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ரோட் தான் நம்ம ஒரு வேலை வட்டி இல்லை. எல்லாரும் அவங்க வீட்டில் அப்படியே இருக்காங்க. எல்லாம் பண்ணாங்க. இப்படி காட்டுங்க பாருங்க. எல்லாம் ஒரு வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி போறதெல்லாம் நிற்கும். ஆனால் இரவுக்கு மழை பெய்யுமா இருந்தால் கண்டிப்பா எல்லா இடமும் தண்ணி போயிடும். வீடுகளுக்கெல்லாம் விடக்கூடிய தான் நிற்கிறாங்க. போட் பண்ணி இருக்காங்க கேரி போறதுக்கு. பாருங்க நீ பயணம் செய்ய போறாங்க. அங்கெல்லாம் தாழ்வம் கூட தண்ணி போற சரியான கஷ்டம். அதுல இருந்து நீ பயணம் செய்ய போறாங்க. பாருங்க சின்ன பிள்ளைங்க செய்து வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கெல்லாம் யூனியம்லாம் தானே நாங்கள் போய்க்கு இப்படி இதில் வச்சுதாலும் ஆக்களை கொண்டு போய் அதில் விட்டுட்டு அங்கால கூட்டி கொண்டு போகிறோம். அந்த தண்ணி போகிற அளவுக்கும் இதில் ஆக்களை இருந்துட்டு தான் இப்படி தள்ளி கொண்டு போய் அங்கால விடுற மட்டும் வச்சு பாருங்க. அப்படி ஒரு வாழ்க்கைங்கிற வாழ்க்கை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாருங்க. பார்க்குற மட்டும் எல்லாருக்கும்
போய் இங்கே இடத்துக்கு சேரும் வரைக்கும் நல்லா பாருங்க அப்படியே எல்லாமே இருக்கிற வந்து பிள்ளையில ஏற்றிட்டு நீ தள்ளி கொண்டு போய் தான் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போவோம். இது வந்து ரோட்டாக இருக்குது. இது எனக்கு ஒரு நல்ல ஒரு புனரமைப்பு கொண்டு செய்து பாதையை வருஷம் வெள்ளத்துக்காவது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் நடமாடுறதுக்கு எங்களுக்கு இந்த பாதை கட்டாயம் வேணும். இந்த பள்ளிக்கூட பிள்ளையில ஏற்றி கொண்டு அந்த இதில் விடுற அந்த இதுன்னு சொன்னோம் வல்லம் வந்து வல்லம் என்ன இது ஒரு பாதை போட் மாதிரி செய்துக்கிறோம். அதை எடுத்துக்க போகிறோம். அந்த நடந்து வந்து கொண்டு அவங்க சரியான தண்ணி தான் அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இந்த தண்ணி சுரட்டிக்குளம் வரைக்கும் போகலாம் நினைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வீடுகள் இருக்குது. அதுலேயும் பார்ப்போம். பாருங்க எங்களோட ரோட்டுன்னு பார்த்தீங்களா எல்லாரும் ரோட்டு வாகனம் போகிற ரோட்டு நாங்கள் போட்டு வரலாம். எப்படி இருக்காங்க ரோட்டு சட்டை பண்ணி இருக்குல்ல. ஆனால் பாருங்க இதெல்லாம் வாகனங்கள் போய் வர மாதிரி தான் நாங்கள் ரோட்டில் இருக்கோம். இது வாழ்க்கைங்கிற வாழ்க்கைன்னு பாருங்க. எனக்கு வந்து 2 கிலோமீட்டர் இருக்கு. கணக்கில் பார்த்துக்கலாம் போயிடுவாங்க. நூற்றால தான் போக்குவரத்து செய்கிறது. ஆளுங்க யாரும் வந்து சாமான்கள் எதுவும் வாங்கி கொண்டு போயிருப்பாங்க. வந்து இருக்கிறாங்களா தானே கீழே எல்லாம் தாண்டி கோவிலாதான் எல்லாமே எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்து தண்ணியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி மழை இருக்கிறது மாதிரி இருக்கு. ஆனால் வெயிலா இருந்தா நாளைக்கு கூட உள்ள வெள்ளம் இருக்கு. பாருங்க இது கொஞ்சம் தூரம் போய் காட்டுறோம். போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் போய் காட்டுவோம். பாருங்க சரியான பள்ளமா இருக்கு. வேற வேற கால் போய் கூட இதுல நீங்களும் வேறுங்க தம்பி என்று சொன்னா இது அங்கால கால் போக மாட்டேன். இன்னும் இதே அளவு தூரம் போகணும். அங்கால தண்ணி இல்லாத இடத்துல பார்க்கணும்னா இன்னும் இதை விட கொஞ்சம் தூரம் வந்த தூரத்துக்கு இன்னும் போகணும். இன்னும் போய் போக 7 மணி போய் பார்க்கணும். எல்லாரும் போய் கொண்டிருக்கோம். போட்டில் பாருங்க இது கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் நான் கை கொடுக்கணும்னு சொன்னா இவ்வளோ ஒரு டெக்னிக்கலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. தண்ணிக்குள்ளால போய் வரக்கூடிய மாதிரி இருக்கு. பார்த்து இது பெரிய ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இப்படி ஒரு போட் ஒன்று எடுத்தாலும் இருக்கு. மாறி காலத்துல போய் வரக்கூடிய மாதிரி இருக்கு. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். பாருங்க நாங்கள் அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். வந்தாலும் பாருங்க இஞ்சாலெல்லாம் ஒரே குடிமனைகள் தான் எல்லாம் வெள்ளத்தில் ஊங்குது. இங்க பாருங்க இதுக்குள்ள 2 பிரிவா போகுது. இதால ஒரு ரோட் இதுக்குள்ளாலதான் முதல் சனங்கள் பாவிக்கிறது போல. இப்ப நான் பெரியாதாக்கள் வந்தா இப்படி இதுக்குள்ள இறங்கிடுவாங்க. ஆனா இதுக்குள்ள இறங்கி போகல. இப்ப இதுக்கு இடுப்பு அளவுக்கு மேல தண்ணி வரும். அந்த அளவு தண்ணி நிக்குது இதுக்குள்ள. ஆனா இதுதான் முக்கியமான ஒரு ரோடு. இதால போய் அப்படி திரும்புறது. ஆனா இதெல்லாம் ரோட் போடுறேன்னு சொல்லி களிமண் கிரவல் எல்லாம் கொண்டு போட்டு இதே நாசம் படுத்திட்டாங்க. ரோட் அப்படி இல்லை போகக்கூடிய மாதிரி இல்லை. இந்த எல்லாம் பள்ளம் குடி எல்லாம் கிடக்குது. வளர்ப்புலையும் சரியான கஷ்டம் இதுல போறது. தெரியாதாக்கள் வந்து இப்போ தண்ணிக்குள்ளால போவோம் இப்படியாவதுன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னா இதோட இதுக்குள்ளால நான் பாதை போல அப்படி பார்க்க தெரியுது. இந்த போக்குவரத்து செய்த அந்த போய்க்கணும் தண்ணி சரியான தண்ணி தெரியாதாக்கள் இந்த போட்டை கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இதெல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க இதுல ஏறிதான் போகணும். வேலைப்புறம் வரையும் அங்கே போய் பார்ப்போம் இந்த மாதிரி. சரி வாங்க பார்க்கலாம். கடலுக்கு பாருங்க இதுதான் கடல். சரியான தாழ்வதுக்கால போய் கொண்டு இருக்கிறோம். போய் அங்கே கொஞ்சம் தூரம் இவ்வளோ தண்ணி அடிக்க இடுப்புல தண்ணி கிட்ட பயன்படுத்திக்கிறேன். அங்கே கொஞ்சம் தாழ்வமாக இருக்கும். இந்த காணிக்கலால் வளமையாக போகிற பாதையில் அந்த போட்டு வந்து அங்கே இருக்குது. இதுக்கால போய் கொண்டு பாருங்க இவ்வளோ தண்ணியாக இருக்குது. கம்மியாங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குன்னு கொஞ்சம் போட்டில் திரிகிற வந்து நாங்கள் எங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கவலையாக இருக்கு. நெருக்கல் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து போகிறதில்லை. ஓகே இந்த ரோடு தான் வளமையாக வந்து ஆக்கள் பாவிக்க வேண்டிய ரோட்டு. இது பள்ளங்குழிகளாக இருக்கிறபடியா இதுக்களால் பாவிக்கிறதில்ல. வேறே ஆகிற காணிக்களால் தான் போய் பாவிக்கிறது. இதுதான் அந்த காணி பாவி அதுக்கெல்லாம் போயின்னு அங்கே எப்படி இருக்குது. இதில் உங்களுக்கு யாருக்குமாச்சும் தெரியுதா பாருங்க. எது ரோட்டு எது காணி ஏதாச்சும் இது புலங்குதான் உங்களுக்கு. எவ்வளோ தண்ணி நிற்கிறது. முழங்காலுக்கு மேலே துடைக்கிட்ட நிற்கிது தண்ணி. இல்லை லட்சனுக்கு வருவீங்களோ இந்த பாதை வந்து ரோட்டு போடு இவ்வளோ தண்ணி இருக்குது. அதுக்கு என்ன விஞ்ஞது ரோட்டு 2 5 போட்டு போனால் காணுங்க. இதில் இருந்து எத்தனை நேரம் ஜனம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு புள்ளிகள் எல்லாம் நினைஞ்சு போகும். அதை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தும். இதம்பா வேணும்பாங்க கழிச்சு பள்ளிக்கூடத்துக்கு இதுலேருந்து தவச்சூழப்படுத்தல் எல்லாம் போகணும். பார்க்கத்தானே வேணும்.
அதை வந்து தண்ணி வத்தினோடனே வருவினேன் இருக்கினேன் பதிவு இங்கே தண்ணி நாங்களுக்கு பதிவு வழியில் பார்த்துக்கொள்ளாங்க இதில் இருந்து தண்ணிக்காக நாங்கள் இடைக்கு பேர் மலைக்கு விட்டால வலிக்கிற மாதிரி இருக்கா ரோட்டில் இருக்க சாமான் கூட போடுது அதான் இப்போ கேட்க கல்வெட்டுக்காரர் தண்ணியை தடி போட்டு இருக்கலாம் கல்வி வீட்டுக்காரர் தானே இதை கொடுக்கிறேன் அது வீடு வீடாக வந்து பார்க்கணும் மாமா வீட்டு பேரணும் எல்லா வீட்டையும் வந்து வீடியோக்கு இல்லைங்க உங்கள் அங்கே வந்ததா இல்லைங்க மண் அந்த ரோட்டு ரெண்டு பார்க்குறோம் இல்லையா அதை வந்து தண்ணிக்கால வரவும் பார்க்குறதில்ல அவளுக்கு தான் தெரியும் வேணுண்டா அவையில் சீலை நினையக்கூடாது மோட்டர் சைக்கிள் நினையக்கூடாது வந்து வேற முன்னத்தை விதானே அப்படியே நடத்தவங்க இல்லை வந்து பார்க்கணும் லட்சணம்னா வருகின்ற பார்க்குறது ஒரு அரசாங்கம் மூலமா மண்ணை பறிச்சு நாங்கள் இந்த மண் வளர்க்கு எங்களுக்கு கோமிட்டு இருக்காங்க தண்ணியில் ஆக்குறோம் அங்கால போய் பேருங்க வீசி அடிச்சிடலாம் அங்கே போய் தண்ணி இங்கே பேர் இந்த வீடியோட கொஞ்சம் உங்களுக்கு கூட கிடைக்குமா யோசிக்காது உங்களுக்கு பாதிப்புகள் என்ன மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி போனதோ என்ன இல்லை பாடு போற நிலைமையில நிக்குது சரியான கஷ்டம் சந்தைக்கு போற நேரம் பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகளை கூட்டி கொண்டு போறோம் எல்லாம் யூனிஃபார்மோட கூட்டி கொண்டு போயிடலாம் அது 2 இடம் தூக்குறோம்னா எப்படி கூட்டி கொண்டு போறது சந்தைகளுக்கு கஷ்டம் நடு தண்ணிக்குள்ள இருக்கிறோம் இவ்வளவு தண்ணிக்குள்ளே இருக்கிறோம்னு சொன்னா என்ன செய்யறேன் கால போவோமே நாலு அவ்வளோ கஷ்டத்துல இருக்கும் அதை விட ரோட்டு பிரச்சனை நடுக்க ரோட்டு பிரச்சனைன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆனா யாருமே இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதா இந்த தண்ணிக்கு முடிவு எடுக்கிறதாவும் இல்லை எத்தனையோ பேர் வந்து பாக்கினோம் புளிய தண்ணிக்கு இருந்திருந்து புள்ளியோட திடீரென்று ஒரு வருத்தம் வந்தாலும் ஆட்டவும் பெறாது நாங்களும் போயிடலாம் இதை இங்கேருந்து போற கடையில பிள்ளைகளுக்கு எங்க நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாது வயசு போனவே இருக்கிறான் கஷ்டத்துல இருக்கிறோம் தூக்கிட்டு போயிடலுமே அங்க மறைக்கும் தெரியும் தானே எங்க வரைக்கும் தண்ணி நிக்குதுன்னு சொல்லி அப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம் இந்த தண்ணியையும் இந்த ரோட்டையும் சரி செய்து தரணும் எங்களுக்கு இப்போ சின்ன பிள்ளைகளோட இருக்கிறோம் என்ன உதவி கண்டாலும் இங்க இருந்து அங்க டவுனுக்கு போகணும் பெரிய பிரச்சனை இன்றைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடலாத நான் சொல்லி நீங்க கூட்டிக்கொண்டு போயிடலாத அப்படி இருக்கு பாருங்க பிள்ளைகள பள்ளிக்கூட பிரச்சனைகள் எல்லாம் சரியான கஷ்டமா இருக்கு பள்ளிக்கூடம் போய் வர்றது எல்லா பிரச்சனையிலும் பெரிய சிரமம் சொன்னா சந்தைக்கு போய் வர்றதுல இருந்து ஒரு நோயாளி என்றாலும் கொண்டு போயிடலாம் இல்லாம அப்படி ஒரு வெள்ளம் ஒன்றும் செய்யலாம் ஒரு பாதை கொஞ்சம் ஒரு ரோட்டுகள் ஒழுங்குன்னு சொன்னால் ஏதோ ஒன்று செய்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது குண்டும் குழியும் பாதைகள் வேணும் நாங்கள் ஒரு இதுவுமே செய்யலாம் எல்லாமே தான் இருக்கிறோம் இது வந்து வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு காட்டினது கொடிகாமிலேருந்து நாங்கள் இங்கே வார கவசிக்குளம் வார இந்த ரோட்டில் தான் நாங்கள் ஆரம்பத்தில் காட்டினாங்க இந்த ரோட்டின் முடிவு அங்கே வாங்கின தண்ணி இந்த சுரட்டிக்குளத்துக்கு வாரம் சுரட்டிக்குளத்தடி வரைக்கும் இந்த தண்ணி நிற்குது இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளவு தேசத்துக்கே மக்கள் இருக்குது இவ்வளவு குடிகள் இவ்வளவு சனங்கள் இருக்குது இந்த ஏரியாவுக்குள்ள இவ்வளவு சனமும் இவ்வளோ வெள்ளத்துக்கெல்லாம் சரியாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்குது அதில் ஒரு அக்கா அவங்களோட கதைச்சா பாருங்கள் இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படி ஒரு என்னென்னு சொன்னால் ஒரு வருத்தம் என்றாலும் டக்குன்னு கொண்டு போகக்கூடிய சூழலில் அப்படி ஒரு இடம் தான் இது ஆகவே முக்கிய இதுன்னு சொல்லி போயிட்டா இந்த ரோட்டை தான் கேட்குறாங்க இந்த ரோட்டு கொஞ்சம் சீராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு அவசரத்துக்கு நடந்து கொண்டாவது போகலாம் இரவில் போகக்குள்ளையும் உங்கள் பள்ளங்குழிகளுக்கு விழுந்தெலும்பு ஒளி வரும் அப்படி இருந்தாங்க பொங்கல் வந்துட்டேன் ரோட்டில் சுரட்டிக்குள்ளே தெரியும் வந்துட்டேன் பாருங்கள் சுரட்டிக்குள்ளே பொங்கலில் வாரம் சுரட்டிக்குள்ளே இந்த காட்டுங்க வந்து சுரட்டில் ஒரு மழை 2-3 மழை பெஞ்சா இதுவும் பாடிய வலிக்கிட்டா இவ்வளவு புட்டி அங்கால பள்ளம் இந்த ரோட்டு வந்து உங்களை மாதா கோயிலடிக்கு போகிற ரோடு தான் இப்படி திரும்புது அதில் அவ்வளவும் சரியான பள்ளம் அதுக்குள்ளால நீந்தி போய் அங்கால அந்த ரோட்டு முடியுது அதில் இருந்து கொஞ்சம் தூரம் சுராட்டிக்குள்ளதுக்கு இந்தியாவில் கொஞ்சம் குடிமான இருக்குது அப்படின்னு அப்படி சுராட்டிக்குள்ளதோட அண்டிய பகுதி இதுதான் கட்டாது வீட்டு திட்டம் கூட இல்லை இப்படியான இடங்கள்ல அங்கட இதில் ஒரு 100 பேரை தூணை நிறுத்தி ஒரு வீடுகளை கட்டியிருக்கிறாங்க உள்ளுக்கெல்லாம் சரியான தாண்டி இப்படி ஊறிக்கொண்டு இருக்குது இந்த மாதிரி மழையில் பாருங்க அத்திவார மட்டத்தில் அதில் மேலே தண்ணி உள்ளுக்கு போகும் சரியான கஷ்டப்படுவாங்க இருக்கிறதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை சாமியார் பிரச்சனை வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க இந்த மக்களுக்கு ஒரு வீட்டு திட்டங்களுக்குள்ள இல்லாத நடவடிக்கை கொடுக்கணும் இங்கே அதிகாரிகளுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் இதில் 4-5 வீடு இருக்குது எல்லாம் வெள்ளத்துக்கெல்லாம் இருக்குது